ஓகே சார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். என் நேம் வந்து நான் டாக்டர் சண்முக பிரியா. நாங்க பிஎன்ஒஎஸ் வந்து முடிச்சிருக்கோம். அதாவது பிஎன்ஒஎஸ்னா நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் யோகா முடிச்சிருந்திருக்கோம். அண்ட் 3 இயர்ஸ் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இப்போ ஒரு காலேஜ்ல நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இப்போ யோகாவை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம யோகானா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். இப்போ இங்க ஆஹ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்குல்ல? எஸ் மேடம், ப்ரொசீட். கரெக்டா இருக்கு. எஸ், தேங்க்ஸ். ஸோ ஓகே, நம்ம யோகா அப்படின்ற ஒன்ன ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமா அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். யோகா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யோகா அப்படின்றது வந்து நம்ம ஒரு உடம்ப வளைச்சு பண்ணக்கூடிய ஒரு முறைகள் அப்படின்ற மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா வந்து யோகாங்கிறது அப்படி கிடையாது அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்றேன். ஸோ யோகா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இணைதல், சேர்தல், ஒன்றிணைதல் அப்படின்றத சொல்லுவாங்க. இணைதல், ஒன்றிணைதல், சேர்தல் அப்படின்றது எதை சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா? மைண்டும் நம்மளுடைய பாடியும் இது ரெண்டுமே ஒன்றிணைதல் அப்படிதான் யோகா அப்படின்றத சொல்றாங்க. மைண்ட் அண்ட் பாடி, ஸோ யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி அப்படின்றத சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையறதும் யோகா தான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஜீவாத்மா பரமாத்மா, நம்மளுடைய ஜீவாத்மா அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம ஜீவாத்மா மைண்டும் நம்மளுடைய பாடியும் கடவுளோடைய நிலைக்கு ஒன்றிணைகிறது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால யோகாவை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்லயும் நம்மளுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ யோகாங்கிறப்ப யுனைட், நம்ம பாடி அண்ட் மைண்ட் எப்படி நம்ம யுனைட் பண்றது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடி அண்ட் மைண்ட் உடனே வந்து அந்த பாடி அண்ட் மைண்டை வந்து யுனைட் பண்றதுக்கு பண்ணக்கூடிய முறைகள் தான் வந்து யோக முறைகள்னு நிறைய முறைகள் நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய முறைகள் வந்து என்னன்னா ஷட்கிரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட்கிரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியாங்கிறது ஒரு ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்கள். அதாவது என்னன்னா, அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாடியில இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், அசுத்தங்களை எல்லாமே கிளியர் பண்றது அப்படின்றத சொல்றாங்க. அசுத்தங்கள் நம்ம உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு அசுத்தங்கள் அப்படின்ற ஒண்ணு சேருதோ, அப்போ வந்து நம்மளுடைய மைண்டும் பாடியும், நம்மளுடைய மனசும் உடம்பும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ கிளீன் பண்ணணும். அததான் ஷட்கிரியாஸ்னு 6 முறைகள்ல சொல்லுவாங்க. மூக்கு கழுவுறது, அண்டு வந்து உடல்ல இருக்கக்கூடிய குடல் பகுதியை கழுவுறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததுதான் வந்து என்னன்னா ஆசன முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நம்ம ஆசன முறைகள் அப்படின்றத பாக்குறப்பதான் நம்ம செய்யக்கூடிய உடம்ப வளைச்சு பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே ஆசன முறைகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து இருக்க முறைகள் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி அப்படின்றத நம்ம சொல்றோம். மூச்சு பயிற்சி பண்ணினதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய முறை தான் வந்து முத்திரைகள். சின்ன சின்ன கைகள்ல வந்து இந்த மாதிரி முத்திரையை வந்து அடாப்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த சைக்கிக் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முடிச்சுகள், அங்கங்க இருக்கக்கூடிய முடிச்சுகளை அந்த முத்திரைகள் செய்யறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்களை நம்ம எடுத்து விடுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் முத்ராஸ் அண்ட் பந்தாஸ் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய முறை தான் வந்து என்ன அப்படின்னா தியான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் அப்படின்றப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு நிலைக்கு கான்சென்ட்ரேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ கான்சென்ட்ரேஷன் முழுமையான தியான நிலைக்கு நம்ம வரமோ, அப்பதான் நம்ம வந்து ஒரு ஒன் பாயிண்டட்னஸ் அப்படின்ற நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். அத நாங்க யோகால சமாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒன்னஸ் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு எப்ப வரமோ, அவங்கதான் நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை நோக்கி அட்டைன் பண்ணிருக்கு, யுனைட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து யோகா அப்படின்றத சொல்றாங்க. இந்த யோகால வந்து என்ன பெனிஃபிட், இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து என்னன்னா பிசிக்கல் பியூரிட்டி,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மெயினா வந்து என்னென்ன இதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டி, பிசிக்கல் அண்ட் மென்டல் பியூரிட்டிக்கு வந்து ஒரு சுத்தப்படுத்துற நிலைக்கு வந்து நமக்கு யோகாங்கிற ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நோய் அப்படின்ற ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு காரணமாவும் யோகா இருக்கு. என்னன்னா இட் கியூர்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஃப்ரம் டிசீஸ். டிசீஸ் வர விடாம தடுக்கிறதுக்கும் இருக்கு, வர டிசீஸை கியூர் பண்றதுக்கும் நம்ம யோகா வந்து எப்பவுமே தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல வந்து எப்படின்னா அதிகமா டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் தான் அதிகமா காரணமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல யோகாங்கிற ஒண்ணு நம்ம பண்றது மூலியமா காமனா யோகா. சோ இதுல வந்து நான் பிராணாயாமாவோ, முத்ராவோ, ஆசனாவோ, சக்ரியாவோ, தியானாவோ சொல்லல. காமனா யோகா, அதுக்குள்ள யோகான்ற ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய மென்டல் டென்ஷன் கண்டிப்பா வந்து குறையும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு பியூட்டியையும் கொடுக்குது, ஒரு அழகுபடுத்துற ஒரு விஷயமாவும் நான் யோகாவை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புல ஒவ்வொரு இம்பியூரிட்டிஸும் கிளென்ஸ் ஆக வெளியில போக 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 நமக்கு எலிமினேட் ஆக ஆக நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுமே புத்துணர்ச்சி ஆகுது, திரும்பி திரும்பி ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில போயிடும். அப்ப புதுசா புதுசு புது செல்கள் உற்பத்தி ஆக 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 நம்மளுடைய ஸ்கின் டோன், அதாவது இளமையான பருவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும் யோகா அப்படின்றத நாங்க சொல்றோம். அண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி போஸ்டர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுது. நம்மளுடைய பாடி போஸ்டர்ஸ்னா அப்போ அப்நார்மலான ஸ்ட்ரக்சரை கொண்டு வராம அப்படியே நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தேவையோ அதே ஸ்ட்ரக்சரை அதே போஸ்டரை யோகாங்கிற ஒண்ணு மெயின்டைன் பண்ணுது அப்படின்றதும் சொல்லுவோம். அண்ட் வந்து என்ன அப்படின்னா இது நமக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்றப்போ நம்ம ஒரு அமைதியான நிலைக்கு இருக்கிறப்போ நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இறைநிலையை வந்து உணரும் அப்படின்றது சொல்றாங்க. இறைநிலையை நோக்கியும் நம்மளுடைய மைண்டை கொண்டு போறது வந்து என்ன அப்படின்னா இந்த யோகால இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறைகள் தான் அப்படின்றதையும் சொல்லுவோம். அண்ட் இது நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. இது இவ்வளோ இருக்கு இதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே சரி பண்றதுன்னா யோகாக்குள்ள அதாவது சக்ரியா, ஆசனா அப்படின்றப்போ ஆசனாஸ் அடுத்து பார்க்க போறோம். ஆசனாவை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்திர, சுகம், ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்திர அப்படின்னா ஸ்டடி, கம்ஃபர்டபுள் போஸ்டர். நம்ம ஒரு நிலையில ஸ்டடியாவும் ஒரு கம்ஃபர்டபுளாவும் நம்ம இருக்கக்கூடிய உடல் அமைப்பு அப்படின்ற ஒண்ணு சொல்லுவோம். அந்த அமைப்பை வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த யோகாங்கிற ஒரு முறைய ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு ஒரு 5000 வருஷத்துக்கும் மேல இருக்கும். அப்பவே நமக்கு இந்த யோக கலையை கொண்டு வந்துட்டாங்க. அது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதஞ்சலி அப்படின்றத சொல்லுவோம். மகரிஷி பதஞ்சலி அப்படின்ற ஒருத்தர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த சித்தர் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்றத சொல்றோம். சோ அப்ப வந்து என்னன்னா அவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியை பத்தி தான் மெயினா வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. சோ அதுல வந்து அவர் சொன்ன ஒரு வழிமுறைகளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 8 வழிமுறைகளா சொல்லியிருப்பாரு. அது எப்படின்னா அஷ்டங்க யோகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அஷ்ட அங்க யோகா அப்படின்னு பாக்குறப்ப அஷ்ட அப்படின்னாலே 8 அப்படின்றது மீனிங். அண்ட் அங்கம் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையுமே எப்படின்னா அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அததான் அஷ்ட அங்கம் அப்படின்ற முறையில விளக்கமா சொல்லி இருந்திருப்பாரு. அந்த அஷ்டங்க முறை அப்படின்னா என்னன்னா யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படின்ற இந்த 8 வழிமுறைகள் தான். இப்ப யாமா அப்படின்றதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாவே யாமாங்கிறது வந்து ஒரு சோசியல் டிசிப்ளின் அப்படின்ற ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வந்து என்னன்னா அகிம்ச, சத்திய, அஷ்டேய, பிரம்மச்சாரிய, அபரிகிரக அப்படின்னு 5 முறைகளை யமால சொல்லியிருப்பாங்க. அகிம்சை அப்படின்றது என்னன்னா எந்த ஒரு உயிர்களையும் நம்ம கொல்லாம இருக்கணும். அடுத்தது வந்து என்னன்னா சத்திய, உண்மையான ஒரு வழிமுறைகளையே நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம திருடக்கூடாது. அடுத்தது பொய் பேசக்கூடாது. யாரு மேலயும் யாருடைய சொத்துக்கள் மேலயும் நம்ம ரொம்ப பேராசைப்படக்கூடாது. அடுத்தது வந்து பிரம்மச்சாரியத்தை நம்ம கடைபிடிக்கணும். எந்த வயதுல எப்போ நமக்குன்னு ஒரு ஹேபிட் செக்ஷுவல் இது இருக்கோ அப்போ நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகணுமே தவிர மிச்ச நேரங்கள்ல நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத யாமா முறைகள்ல சொல்லியிருப்பாரு. அடுத்தது நியம முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எப்படி வச்சுக்கணும்,
சுத்தமாவும் ரொம்ப கிளென்லினஸ் ஆகவும் ரொம்ப ஹாப்பியாவும் நம்மள பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றத நியம முறைகள்ல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டையும் யாரு வந்து சரியா முறையா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களால மட்டுமே வந்து என்னன்னா ஆசன முறை அப்படின்ற ஒண்ண பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆசனம் அப்படின்னா நம்மளுடைய போஸ்டர் நம்ம பண்ணுவோம் இல்லையா, உடம்பெல்லாம் வளைச்சு பண்ணக்கூடிய முறைகள் இருக்கு இல்லையா. நம்ம வந்து தாடாசனா பண்ணுங்க, விருக்ஷாசனா பண்ணுங்க, பத்மாசனா பண்ணுங்க, வஜ்ராசனா பண்ணுங்க இப்படின்ற ஆசன முறைகள்லாம் சொல்றோம் இல்லையா. அப்பதான் ஒரு பத்மாசனம் நார்மலா நம்ம சாப்பிடும்போது ஒரு உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா, சமணங்கால் போட்டு சுக்காசனா. அதுவே வந்து எப்படின்னா நம்ம யாரு வந்து அந்த ரெண்டு விஷயங்களை ஒரு முறையா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களாலதான் கீழே ஒரு ஆசன முறையில ஒரு போஸ்டர்ல உட்கார முடியும், கம்ஃபர்டபுளான முறையில உட்கார முடியும் அப்படின்றத சொல்றாங்க. நார்மலா இப்ப நம்ம சாப்பிடும்போது உட்கார்ந்துட்டு இருக்கோம். சமணங்கால் போட்டுதான் உட்கார்றோம். அந்த சமணங்கால் போட்டு உட்கார்றதுமே இப்போ வந்து நிறைய பேரால அது முடியல. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு பர்சனல் டிசிப்ளின் அண்ட் சோஷியல் டிசிப்ளின்ல ஒழுங்கா இருக்கோமோ அப்ப நம்மளால போஸ்டர்ஸும் சரியான முறையில வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது வந்து போஸ்டர்ஸ்க்கு அடுத்து வரக்கூடியதுதான் பிராணயாமா. சோ அந்த எப்ப நம்ம ஒரு போஸ்டரை சரியான நிலையில இருக்கோமோ அப்பதான் நமக்கு மூச்சு அப்படின்ற ஒண்ணு சொல்லுவோம். பிராணயாமம் அப்படின்னா பிரெத் கண்ட்ரோல், நம்மளுடைய மூச்சை கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய முழு கவனம் நம்மளுடைய மூச்சு மேல வரும் அப்படின்றத சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரொம்ப லாங்கா டீப் பிரீத்திங் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப நமக்கு மூச்சு மேல நம்மளுடைய ஓன் பிராணா மேல கவனம் வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிராணா முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிராணாயாமாவுக்கு அப்புறம் பிரத்யாகாரா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிரத்யாகாரா அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சென்சஸ். இப்ப சென்சஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப மூச்சு பயிற்சிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய கண்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, ஸ்கின் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே என்னன்னா ஒரு நிலைக்கு அப்ப எப்போ வந்து நம்ம மூச்சு மேல கவனம் செலுத்துறோமோ அப்பதான் கண் வேற எங்கேயும் பார்க்காது, மூக்கு எதையுமே வேற எந்த ஒரு ஸ்மெல் ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்மெல்ல கூட சென்ஸ் பண்ணாது. அடுத்தது நம்ம வாய் எதையும் பேசாது, வேற ஏதாவது பக்கத்துல சவுண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய காது கேட்காம ஒரு நிலைக்கு நம்மளுடைய உடம்பு மேல மட்டும் கவனம் செலுத்த செய்யும். அப்ப எல்லா சென்ஸையும் வித்ட்ரா பண்றதுதான் வந்து என்னன்னா பிரத்யாகாரா அப்படின்ற ஒரு டெக்னிக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து எப்ப நம்மக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஞான இந்திரியம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அப்பதான் நம்மளால தியானம் அப்படின்ற ஒரு நிலைக்கே போக முடியும் அப்படின்றது சொல்றாங்க. தியானம் அப்படின்றப்ப மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்றது ஒரு போக்கஸ்டான கான்சென்ட்ரேஷன் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம்ல, தாரணம் தியானம். அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்றத சொல்றாங்க. தியானம் நிலைக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம மைண்டு நம்மளுடைய பாடி ரெண்டையுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். மைண்ட் பாடியை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும், பாடின்ற ஒண்ணு மைண்ட்னாலதான் நமக்கு இயங்குதுன்றத மைண்டை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரெண்டும் எப்போ ஒண்ணு சேருதோ அப்பதான் அந்த நம்மளுடைய அந்த ரெண்டும் சேர்ற நிலையதான் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஜீவ ஆத்மா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரியலைஸ் பண்ணி பரமாத்மாவை உணருது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ எதுனா யோகாங்கிறது இணைதல், இணைதல் அப்படின்றது நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மா கூட இணைகிற இந்த நிலையதான் யோக நிலை அப்படின்றத சொல்றோம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய பாடியும் நம்மளுடைய மைண்டும் இணையணும். எப்ப அது ரெண்டும் இணையுதோ அப்போ பரமாத்மாவோட நம்ம இணையும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த யோகாங்கிறதே இணைதல் அப்படின்றதுதான் மகரிஷி பதஞ்சலி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து யோகாவை வந்து நிறைய பிளெக்சிபிளுக்காக நிறைய அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இதுல இருந்து மாறி மாறி யோகாங்கிறதுனே ஒரு ஆசன முறை மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்ததுதான். ஆசனம், பிராணாயாமம், தியானம் மூணுமே சேர்ந்ததுதான் யோகா அப்படின்றதும் இந்த இடத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. பிராணாயாமம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிராணாயாமம் அப்படின்றது மூச்சு பயிற்சி. ஸோ மூச்சு பயிற்சி அப்படின்றப்போ நம்மளுடைய பிரீத்திங்கை வந்து எப்படின்னா உள்ள பிராணா அயமா, நம்மளுடைய பிராணா அப்படின்றதே வந்து என்னன்னா வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது வெளியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு போய் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணி வைக்கணும். அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத டீஆக்சிஜனேட்டட் பிரெத்தை வந்து வெளியில விடுறோம்.
அப்போ வந்து உள்ள கண்ட்ரோல் பண்ணி நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களை வெளியில விடுற இந்த நிலையையும் பிராணயாமம் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ பிராணயாமம் அப்படின்ற ஒண்ண வந்து என்னன்னா அடுத்து என்னன்னா ஒரு பிராணயாமம் நம்ம இந்த இடத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா நாடி சோதி பிராணயாமா, இன்னொன்னு வந்து பிராமரி பிராணயாமா. இந்த 2 பிராணயாமாவை மட்டும் நம்ம இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நாடி சுத்தி பிராணயமா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உடம்புல இருக்கக்கூடியது வந்து பிராணா அப்படின்ற ஒண்ணு போகுது இல்லையா? அது எந்த வழியா நமக்கு எடுத்துட்டு போகுதுன்னா நம்ம இப்ப இருக்க இதெல்லாம் நரம்புகள் நர்வ்ஸ்னு சொல்றோம். அந்த இதுல நம்ம நம்ம யோகா டேர்ம்ல எப்படி சொல்லுவோம்னா நாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாடிஸ் வழியா தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பிராணா உள்ள போய் வைட்டலைஸ் ஆகி ஒவ்வொரு எனர்ஜியா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமக்கு எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்ப அந்த எனர்ஜியா உள்ள குடுக்குறப்போ நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய பிராணா வந்து ஒரு தூய்மையான பிராணாவா நம்ம பிராணன்றப்ப வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த காத்து அந்த ஆக்சிஜன் தூய்மையான காற்றா எடுக்கிறோமோ இல்ல எப்படி எடுக்கிறோமோ அது உள்ள போய் நமக்கு பிராணம் அப்படின்ற ஒரு வைட்டல் எனர்ஜியா நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய ஆத்மாக்குள்ள உள்ள சேரும் போது அது ஒரு வைட்டல் எனர்ஜியா மாறுது, உயிர் சக்தியா மாறுது. அந்த உயிர் சக்தி தான் ஒவ்வொரு நாடிஸ் வழியா போகுது. 72,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 72,000 நாடிகள் வழியாவும் நமக்கு வந்து உள்ள வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போக போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ உள்ள போக போக எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம உயிர் சக்தி போகுதோ அந்த இடம்லாம் வைட்டலைஸ் அதாவது ஆக்டிவேட் ஆகுது, எனர்ஜெட்டிக் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ரெகுலரா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பிராணாயாமா பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு ஒவ்வொரு ஆர்கேனும் வந்து என்ன பண்ணும் ஒரு டல்லா இருக்க நேச்சர்லயுமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஆக்டிவேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமா எப்படின்னா நாடி சோதனை பிராணாயாமா, நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடிஸ வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த நாடிஸ பியூரிஃபை பண்றது மூலியமா என்ன ஆகுனா இதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நமக்குள்ள வந்து வாதம் பித்தம் கபம் மூணுடைய அளவு தான் நமக்கு இருக்கும். வாதம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா பித்தம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா கபம் அதிகமா இருக்கும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நாடிஸ வந்து அங்கங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்ப அது பிளாக் பண்ணி வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த காத்து வந்து உள்ள போய் நமக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நாடிஸ வந்து கிளென்ஸ் பண்ணணும், நம்மளுடைய நாடியை வந்து சுத்தப்படுத்தணும். அந்த சுத்தப்படுத்துற முறையும் வந்து என்னன்னா நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு மூச்சு பயிற்சி தான். நம்ம மூச்சு பயிற்சியிலேயே பண்ணக்கூடிய முதல் முறை வந்து நாடி சுத்தி பிராணாயாமா. அது பண்றப்பதான் நம்மளுடைய கபம் எலிமினேட் ஆகும், வாதம் எலிமினேட் ஆகும், பித்தம் எலிமினேட் ஆகும். இது ஒண்ணு. இரண்டாவதா பண்ணக்கூடிய முறை வந்து என்னன்னா பிராமரி பிராணாயாமா. பிராமரி பிராணாயாமா நம்ம பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய எல்லா ஒரு சென்சாஸ் அதாவது சென்ஸ் ஆர்கனும் நம்மளுடைய கண்களா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், வாயா இருக்கட்டும், நம்மளுடைய காதுகளா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா புத்துணர்ச்சி ஆகும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து என்ன பண்ணும்னா உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளையும் அப்படியே ஆக்டிவேட் பண்ணும், வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வைப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நம்மளே அறியாமலேயே என்ன ஆகும்னா எந்தெந்த பார்ட்லாம் வைப்ரேட் ஆகுதோ அந்தந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து மெயினா வந்து பிராமரி பிராணாயாமா அப்படின்னு ஒண்ணு பண்ணும்போது நம்மளுடைய மூளையை இன்னும் வந்து புத்துணர்ச்சியாக்க செய்யும். ஸோ இப்போ புத்துணர்ச்சி ஆகுறப்போ இப்ப வந்து நமக்கு ஏஜ் ஆக 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 என்ன இருக்கும் அப்படின்னா மறதி அப்படின்ற ஒண்ணு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஞாபக மறதி அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஞாபக மறதியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது ஞாபக மறதி வரக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல பாக்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா ஈஸியா பிரெயின்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து பிராமரி பிராணாயாமா நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு மெமரி லாஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்காது. ஈஸியா வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம இப்படி காதுல இப்படி வச்சு பண்ணுவோம், அது பண்ணும்போது வைப்ரேட் ஆகும், அது நரம்பு நம்ம மூளையோட கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மூளைய ஆக்டிவா வச்சுக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இது நம்ம பிசியாலஜிக்கலா நம்ம உடம்பு அளவுல என்னெல்லாம் பண்ணுது இது வந்து பிராணாயாமாவை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுமே யோகான்றப்ப காமனா சொல்ல போனோம்னா என்ன மாதிரி எல்லாம் நமக்கு பண்ணுது அப்படின்னு பாக்குறப்போ காமனா யோகாங்கிறப்போ நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்து, உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அண்ட் உடம்புல இருக்க நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை இருதய துடிப்பு வந்து அதிகமா இருக்காம
அது நார்மலா ரெகுலரா எப்படி அதனுடைய ரித்தம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்க வைக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆர்கனுக்கும் அதிகப்படுத்தி இருதய துடிப்பையும் சீரா இயங்க வைக்கிறது யோகாவுடைய வேலை. இது ஆசன முறைகளையும் இருக்கு, பிராணாயாம முறைகளையும் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் நம்ம உடம்பு ஃபுல்லாவே வந்து எப்படி இருக்கும்னா, யோகா பண்ற ஒரு ஸ்டார்டிங் பிகினர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி சிரமமாவும் இறுக்கமாவும் இருக்கும். இதே அவங்க 1 வீக் பண்ணுனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவங்க உடம்பு ஃபுல்லாவே அப்படியே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்லயும் ஃபுல்லா வந்து தளர்வாவும் வெயிட் லாஸா, அதாவது வெயிட் லெஸ்ஸாவும் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நம்ம உடம்பு வந்து ஹெவியா இல்லாம ரொம்ப வந்து மென்மையாவும் ஒரு சாஃப்ட்னஸாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிட் லெஸ்ஸாவும் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் நம்மளுடைய மசில் டென்ஷன், நம்மளுடைய சதை பிடிப்பு, இறுக்கம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா கம்மியாகும். இது வந்து நம்ம பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்றது மூலியமாவும் நடக்கும், ஆசன முறைகள் பண்றது மூலியமாவும் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய விதமான நோய்கள் எல்லா விதமான நோய்களையும் யோக முறையில கண்டிப்பா சரி பண்ண முடியும். அது ஆசன முறைகளை எல்லாம் பண்ண முடியும், பிராணாயாம மூச்சு பயிற்சி மூலியமாவும் பண்ண முடியும், தியான முறைகள் மூலியமாவும் பண்ண முடியும். ஸோ இது யோக முறைகள்ல நம்மளுடைய எல்லா நோய்களையும் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும். மெயினா வந்து எப்படி குணப்படுத்துது அப்படின்னா, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. அதை வந்து ஒரு புத்துணர்ச்சி அடைய செய்யுது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது யோகா பண்றது மூலியமா. அதான் சொன்னேன் இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய யோகா பண்றது மூலியமா பர்டிகுலரான அந்த நர்வ் வந்து நாடி வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு ஆர்கனை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் எல்லாம் வெளியில போய் புது புது செல்கள் உற்பத்தி ஆகி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது மூலியமா நம்மளுடைய தோல்ல வந்து அந்த மாறுதல்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது. அப்புறம் இது நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நிறைய இப்ப இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல அதிகமா வந்து நமக்கு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வருது, இருதய ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ரீப்ரொடக்டிவ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இது எல்லாமே நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு பண்ணக்கூடிய முறையும் நம்மளுடைய நாடிஸ், எல்லாமே நம்மளுடைய நாடிஸை எப்ப சுத்தப்படுத்துறோமோ அப்போ இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா சரியாகும் யோகா பண்றது மூலியமா அப்படின்றத சொல்றேன். ஸோ மெயினா வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒண்ணுதான் காரணமா இருக்கும். அப்ப அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒருடைய விகிதத்தை வந்து சரிப்படுத்துறது மூலியமாவும் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்டேட்டை கொண்டு போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ யோகான்ற ஒண்ணுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ஒரு கலை. அதை நம்ம கொஞ்ச நேரங்கள்ல வந்து அதை பத்தின ஒரு சொல்லி முடிச்சிடவும் முடியாது. உங்களுக்கு நான் ரெகுலரா வந்து ஒரு ஃப்ரைடே கிளாஸ்ல நான் உங்களுக்கு யோகா பத்தின ஒரு விஷயங்களை நான் சொல்லவும் செய்யறேன். இன்னைக்கு வந்து பிராணாயாம முறைகள்ல 2 பிராணாயாமம் மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணவும் செய்வோம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய முறை வந்து நாடி சுத்தி பிராணாயாமா, இன்னொன்னு பண்ணக்கூடியது பிராமரி பிராணாயாமா. மெயினா இப்போ நான் எந்த வயசுல இருக்கிறவங்களோ, இப்ப யோகாங்கிறது வந்து என்னன்னா இப்படிப்பட்ட பிளேஸ்ல தான் பண்ணணுமா, இந்த டைம்ல தான் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ யோகாங்கிறது வந்து என்னன்னா காலையில ஒரு 4 சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரியன் உதயம் அஸ்தமனம் ஆகலாம் அந்த நேரத்துலயும் நம்ம பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப 4 மணில இருந்து காலையில 4 to ஒரு 6 மணி, இந்த டைம் வந்து நம்மளுடைய நுரையீரலுக்கான நேரம். அந்த நேரத்துல நம்ம பண்றோம்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து ஈஸியா வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு தூய்மையான காற்றை ஈஸியா எடுக்கிறப்போ அது நம்ம உள்ள போய் நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியா உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேரத்துல பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஈவினிங் டைம்ல பண்ணலாம். ஈவினிங்ன்றப்போ ஒரு 4:30ல இருந்து 6 அந்த டைம்க்குள்ள நம்ம வந்து யோகாங்கிற ஒண்ணு பண்ணலாம். மூச்சு பயிற்சியும் பண்ணலாம், அண்ட் வந்து ஆசன பயிற்சிகளும் பண்ணலாம், தியான முறைகளும் பண்ணலாம். ஆனா வந்து பிராணாயாம முறை மட்டும் எப்படின்னா, நம்ம நைட்டு தூங்க போறப்பையும் பண்ணலாம், தூங்குற டைம்கள்லயும் பண்ணலாம். ஆனா என்னன்னா இதுல என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நம்ம ஹெவியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு பயிற்சி முறைகளை எந்த பயிற்சியும் நாட் ஒன்லி ஃபார் யோகா, எந்த ஒரு பயிற்சியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா நம்ம இப்போ காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஒரு 8:30க்கு சாப்பிடுறோம், 8:30க்கு சாப்பிடுறோம் அப்படின்னா
8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம யோகா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாம். அப்ப அந்த 8 to 8:30 வரைக்கும் நம்மளுடைய வயிறு பகுதியை ஃப்ரீயா விடணும். 8:30 மணிக்கு நம்ம சாப்பிடணும். திரும்பி 8:30ல இருந்து 9 மணி வரைக்கும் நம்ம எந்த ஒரு பயிற்சிகளும் செய்யக்கூடாது. அதாவது நம்ம என்னன்னா யோக பயிற்சி ரொம்ப ஹெவியா பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த செரிமானத்துக்கு அந்த உணவு வந்து செரிச்சு நம்ம உள்ள சாப்பிட்டது வந்து அப்சர்வ் ஆகி உள்ள செரிமானம் ஆகி போறதுக்கு அந்த ஒரு கேப் கொடுக்கணும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வயிறுக்கு தேவையான ஒரு வேலையை நம்மளால செய்ய விடாம பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த நேரங்கள்ல உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரமும் பின்னாடி 1/2 மணி நேரமும் கேப் வந்து நம்ம கொடுக்கணும். அது ஒண்ணு மெயினா. அப்புறம் வந்து யோகாங்கிற ஒண்ணு பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா போடாம ரொம்ப 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 லூஸான கிளாத்ஸாவும் காட்டன் கிளாத்தாவும் நம்ம வியர் பண்ணிக்கணும். ஏன்னா காட்டன் கிளாத்தாவும் லூஸான கிளாத் நம்ம எப்போ வியர் பண்றோமோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலிமினேஷன் வந்து நமக்கு அப்சர்வ் நம்மளால உணர முடியும். காட்டன் கிளாத் நம்ம வியர் பண்றோம் போட்டுக்கிறோம் அப்படின்னா வெளியில இருந்து நம்ம ஆசன முறைகள் பண்ணும்போது நிறைய வியர்வை வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன் வியர்வை வருதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியில வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இப்ப அந்த வெளியேறுறது மூலியமா நமக்கு என்ன பண்ணும்னா அந்த காட்டன் துணி தான் வந்து அந்த வியர்வையை வந்து உள்ள அப்படியே உள்ளிழுக்கும் உறிஞ்சப்படும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லூஸான கிளாத்தை வியர் பண்ணிக்கணும். சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமும் சாப்பிட்டதுக்கு அந்த யோகா முறைகளை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு காலை நேரம் வந்து யோகா பயிற்சி பண்றதுக்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஏஜ்ல இருக்கவங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 வயசுல மேல இருக்கவங்க எல்லாமே பண்ணலாம். எந்த கோல்ட் ஏஜ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான முறைகள்ல பண்ண முடியுதோ அவங்க எல்லாருமே பண்ணலாம் யோகா. இந்த வயசுல இருக்கவங்க தான் யோகா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ யோகா எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா மூச்சு பயிற்சி, தியானம், ஆசன முறைகள் எல்லாருமே பண்ணலாம். இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த முறைகள் ஸ்டார்ட் பண்ணாலும் நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்ற ஒண்ண ஃபர்ஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய நாடிஸ பியூரிஃபை பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய முறையா இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே இப்ப நாடி சுத்தி பிராணாயாமா நம்ம பண்ணலாம். பிராணாயாமா முறையில எல்லாரும் சின் முத்ரா இதுக்கு பேர் வந்து என்னன்னா சின் முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தொடை மேல வச்சுக்கோங்க. 2 தொடை மேலயும் சின் முத்திரை இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முத்திரை அடாப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கண்களை மூடி நீங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாரும் எந்த நிலையில வேணாலும் நீங்க அமர்ந்துக்கலாம். கீழே தான் முழங்கால் போட்டு அமரணும் அப்படின்றது கிடையாது. நீங்க சேர்லயும் உட்காந்துக்கலாம், கீழேயும் உட்காந்துக்கலாம். சமணங்கால் நார்மலா நீங்க சமணங்கால் போட்டு உட்காருவீங்க இல்லையா அந்த மாதிரியே நீங்க உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேரா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கைகள் 2யும் உங்களுடைய தொடை மேல வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஈவினிங்குள்ளேயே நீங்க பண்றப்போ ஒரு மாதிரி ரொம்ப பெட்டராகவும் ரிலாக்ஸாகவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து இன்னைக்கு மட்டும் பண்ணாம ரெகுலரா இதை நீங்க பண்ணவும் செய்யுங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய பிரீத்திங்ல அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுடைய மூச்சை வந்து அப்படியே கவனிங்க. நீங்களே உங்களுடைய மூச்சு எப்படி இருக்கு அப்படின்றத கவனிங்க. மெதுவா உள்ள இழுங்க மூச்சை. மூச்சை மெதுவா இன்ஹேல் டீப்லி. உங்களுடைய அந்த அடி வயிறுக்கு நீங்க இழுக்கக்கூடிய அந்த மூச்சு காத்து அடி வயிறு வரைக்கும் போறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய அடி வயிறு எஃபெக்ட் வர மாதிரி இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ அப்படியே மெதுவா மூச்சை வெளியில விடுங்க. திரும்பியும் மெதுவா மூச்சை அப்படியே உள்ள இழுங்க. இன்ஹேல் ஸ்லோலி. எக்ஸேல் டீப்லி. மூச்சை அப்படியே மெதுவா வெளியில விடுங்க. ரிலாக்ஸ். உங்க மைண்ட் ஃபுல்லாவும் ரிலாக்ஸ்டாவும் உங்க பாடியும் ரிலாக்ஸா இருக்கிற ஃபீல் பண்ணுங்க.
உங்க மைண்ட், உங்களுடைய பாடி ரெண்டுமே ரிலாக்ஸ்டா இருக்கிறத இந்த இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய கை, இடது கை மட்டும் உங்க தொடை மேல இந்த மாதிரி சின் முத்ரால வச்சுக்கோங்க. வலது கையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாசிகர முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டை விரலுக்கும் அடுத்து உங்களுடைய நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல் அண்ட் நடுவிரல் இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டை விரலோடைய அடிப்பகுதியில, தம் ஃபிங்கரோட அடிப்பகுதியில இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா உங்களுடைய கட்டை விரலை வச்சு ரைட் சைடு நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சை உள்ள இழுங்க. உள்ள இழுத்துட்டு க்ளோஸ். இப்ப ரெண்டு நாஸ்ட்ரிலுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வலது நாஸ்ட்ரில் வழியா மூச்சை வெளியில விடுங்க. இடது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். வலது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடணும். திரும்பி அதே வலது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது மூக்கு வழியா மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. திரும்பியும் இடது மூக்கு வழியா அப்படியே மூச்சை உள்ள இழுங்க. இடது மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது மூக்கை ஓபன் பண்ணி ரைட் சைடு நாஸ்ட்ரல் வழியா மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. திரும்பி அதே ரைட் சைடு நாஸ்ட்ரல் வழியா மூச்சை உள்ள இழுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இடது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. Inhale through your left nostril. Close your both nostril. Slowly exhale through your right nostril. அப்படியே மெதுவா திரும்பி வலது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க. இடது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. திரும்பி இடது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க. க்ளோஸ் பண்ணி வலது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. இதே மாதிரி ஸ்லோவா பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவா ரிலாக்ஸிங் சின் முத்ரா. இந்த மாதிரி சின் முத்ராலேயே உங்களோட தொடை மேல வச்சு கண்ணை மூடி பாருங்க. இந்த பிராணாயாமாவை நீங்க ரெகுலரா நீங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்க ரெகுலரா நீங்க வீட்ல பண்ணலாம். இது என்னன்னா இது பண்றது மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு தோஷாவுடைய அளவு அதிகமா இருக்கோ அது கம்மியாகும். அதாவது கம்மியாகாது, பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லுவேன். என்னன்னா வாதமும் பித்தமும் கபம் இது மூணு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மூணுமே அதிகமானுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வியாதின்ற ஒண்ணு உருவாகும். இது மூணுமே கம்மியானுச்சு அப்படின்னாலும் வியாதின்ற ஒண்ணு உருவாகும். ஸோ இது மூணையுமே பேலன்ஸ்டா நம்ம உடம்புல ஈக்குவலா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே பிராணாயாமா இந்த பிராணாயாமா. நீங்க பண்ணக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமா தான். இதை நீங்க ரெகுலரா வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமா வந்து என்ன அப்படின்னா பிராமரி பிராணாயாமா அப்படின்றத சொல்லுவோம். மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நம்மளுடைய மெமரி பவர், நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக மெயினா பண்ணக்கூடியது இது. அண்ட் வயதான அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வாய் வந்து பேச்சு திறமை எப்படி ஆகும்னா பேச்சு ஒரு மாதிரி கொளறி கொளறி நம்ம பேச ஆரம்பிப்போம். ரொம்ப ஒரு மாதிரி திக்கி திக்கி பேச ஆரம்பிப்போம். சோ இந்த பிராணாயாமம் பண்றப்போ நம்மளுடைய பேச்சு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளூயண்டா இருக்கும். நம்மளால ஈஸியா பேச முடியும், நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும், கான்வர்சேஷன் நம்மளால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிராமரி பிராணாயாமம் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தொண்டைக்குழியில இருக்கக்கூடிய இந்த இடத்துல போய் நம்ம சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் நம்மளுடைய பேச்சு திறமை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்கு.
ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா ஆக்டிவேட் பண்ணும். இப்போ ஆக்டிவேட் பண்றது மூலியமா நம்ம ஈஸியா ஃப்ளூயண்டா நம்மளால பேச முடியும். ஸோ இது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஈஸியா வந்து கொடுக்கலாம். பேச்சு வராத குழந்தைங்களுக்கு இந்த பிராணாயாமா கொடுக்கும்போது அவங்களால ஈஸியா பேச முடியும். ஈஸியா அவங்களால பேசிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி கைகளை மடக்கிக்கோங்க. நம்மளுடைய விரல்களை மடக்கி இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு காது மடல்களையுமே, நான் ஒரு கையில மொபைல் வச்சிருக்கேன், ரெண்டு காதுலயுமே இங்க காது மடல் இருக்கு இல்லையா, காது மடலை வச்சு இப்படி டைட்டா நம்மளுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கவனிச்சுட்டு நீங்க அடுத்த பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா காதை டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு வெளியில விடும்போது இந்த மாதிரி சவுண்ட் வரும். ரெண்டு காதுகள்லயும் பண்ணணும். சவுண்ட் நீங்க பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, உள்ள அப்படியே உள்ள உங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜிய, அந்த சக்திய நீங்க உணரணும். இத வந்து நம்ம ஒரு 5 ரவுண்டு, 5 சுற்றுகள் நம்ம வந்து பண்ணலாம். நல்லா டைட்டா காத க்ளோஸ் பண்ணிக்கணும். வெளியில எது பேசுறதையும் நீங்க கேட்கக்கூடாது. நீங்க உங்களோட சவுண்ட மட்டும் தான் அப்சர்வ் பண்ணணும். 5 ரவுண்ட்ஸ் முடிச்சோனே நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சின் முத்ரால ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடை மேல வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம அத ஸ்டார்ட் பண்ணலாம் பண்றதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நேரா உட்கார்ந்து பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ்ட். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ண மூடி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. கண்ண மூடி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. வேற எந்த ஒரு தாட்டுமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. உங்கள சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் இப்போதைக்கு கவனிக்காம, உங்களுடைய மூச்சு மேல, உங்களுடைய உடம்புல, உங்களுடைய மனச மட்டும் கவனிங்க. வேற எதையுமே சுத்தி கவனிக்காதீங்க. கைகளை நமஸ்கார முத்ரால வச்சுக்கோங்க. வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய செஸ்ட் கிட்ட, உங்களுடைய ஹார்ட் இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட நீங்க வச்சுக்கணும். கண்ண மூடி உங்களுடைய மூச்சு அப்படியே கவனிங்க. இப்போ உங்களுடைய அப்சர்வ் யுவர் பிரீத்திங். இப்போ மூச்சை நீங்க உள்ள இழுக்கும் போது எப்படி இருக்கணும்னா, ஸ்லோவா மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான விஷயங்களை, நல்ல நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உள்ள அப்படியே மூச்சோட சேர்த்து உள்ள இழுங்க. அந்த எண்ணங்களை மட்டும் அப்படியே உள்ள கொண்டு போங்க. மூச்சு அப்படியே மெதுவா வெளிவிடும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அப்படியே மெதுவா வெளிவிடுங்க. உங்க மூச்சு காத்தோட சேர்த்து உங்களோட எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து அப்படியே வெளியே விடுங்க.
திரும்பியும் மூச்சை உள்ள இழுங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. நேர்மறை எண்ணங்களையா நினைத்து உங்களுக்குள்ள வெளியில இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நினைச்சிட்டே மூச்சை உள்ள இழுங்க. இது நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு, வெற்றிகள் அப்படின்னு நினைச்சே உள்ள இழுங்க. அடுத்தது எனக்குள்ள இருக்க தோல்விகளை நான் வெளியில விடுறேன் அப்படின்னு நினைச்சு அப்படியே மெதுவா மூச்சு காத்த வெளியில விடுங்க. இப்போ உங்க கைகள் ரெண்டையும் அப்படியே மெதுவா பின்னாடி கட்டிட்டு மெதுவா கீழே குனிங்க. பெண்ட் ஃபார்வர்ட். மெதுவா கீழே குனிஞ்சுக்கோங்க. இப்ப மெதுவா எழுந்து உங்க கைகள் ரெண்டையும் உரசி உங்களுடைய கண்களுக்கு வைங்க. கைகள் இரண்டையும் உரசி உங்களுடைய கண்களுக்கு வைங்க. அடுத்தது இரண்டாவது முறையும் உங்களுடைய கைகளை உரசி உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய தோள்பட்டை, உங்களுடைய நெஞ்சு பகுதி, வயிறு பகுதிகளுக்கெல்லாம் வைங்க. மூன்றாவது முறை உங்களுடைய கைகளை உரசி உங்களுடைய தொடை பகுதி, உங்களுடைய கால் பகுதி, உங்களுடைய உள்ளங்காலுக்கு வைங்க. இப்போ மெதுவா உங்க கைகள் ரெண்டையும் ஓபன் பண்ணி உங்க கண்கள், உங்களுடைய உள்ளங்கைய பாருங்க. 3 தடவை உங்க கண்கள் அப்படியே சிமிட்டுங்க. உங்களுடைய கண்களை சிமிட்டிட்டே உங்களுடைய உள்ளங்கையையும் நல்லா பாருங்க. அந்த பார்க்கும்போது அப்படியே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அப்படியே மறைவா கண்ணு பிளர்ரா இருந்தது அப்படியே போய் இப்ப பொலிவா தெரியறத பாருங்க. நல்ல கிளியரா உங்களுடைய உள்ளங்கை தெரியற வரைக்கும் உங்க உள்ளங்கைய பாருங்க. அது எப்ப தெளிவா இருக்கோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியே பாசிட்டிவான சக்திகள், எனர்ஜி எல்லாமே உங்களுக்குள்ள அப்படியே போறத ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம்.